என் தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடுற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவை மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் உசுறு வச்சுக்கிட்டு வாழ்றவர் உங்க வீட்டு பிள்ளை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வேர்வை நிச்சயம் இதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நிரூபிச்சவர் என் அண்ணன் வேலுமணி அவர்கள். அவர்களோட வெற்றி வேட்பாளர் என் அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரெட்டேல சின்னத்துல வாக்குகளை கேட்டு உங்களை தேடி வந்திருக்கேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் தன்மையா இருப்பாங்க, மென்மையா பேசுவாங்க, உண்மையா நடந்துப்பாங்க. இந்த மக்கள் விருந்திலையும் நம்பர் 1, உபசரிப்புலையும் நம்பர் 1, அன்புக்கும் பண்புக்கும் பேர் போனவங்க இந்த கோயம்புத்தூர் மக்கள். கோயம்புத்தூர் மக்களை சந்திக்கணும்னால எனக்கு எப்பவுமே டபுள் சந்தோஷம் தான். இந்த அன்பான பண்பான மக்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம தம்பிய பாத்தீங்கன்னா உதயநிதி மாதிரி கிடையாதுங்க. 46 வருஷம் ஆனாலும் அப்பா பிடிஞ்சுக்கிற அரசியல்வாதி கிடையாது. தன் பேர் முன்னாடி தாம் பிறந்த மண்ணு பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் உண்மையான கொங்கு தலைவர். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தக்காரர். அண்ணாமலை மாதிரி ரவுடிங்களை நம்பாம, கணபதி ராஜ்குமார் மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நம்பாம, அம்மாவை நம்பி, அதிமுகவை நம்பி, ரெட்டாலையை நம்பி, அண்ணன் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூருக்கு செஞ்ச நன்மைகளை நம்பி, அம்மா ஆட்சி உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை நம்பி, உங்களை நம்பி களத்துல இறங்கி இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு அடையாளமே அவங்களோட வாக்கு சுத்தமும் வாழ்க்கை சுத்தமும் தான். அப்படி 2 விஷயத்திலையும் தவறாம வாழ்றவர் என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கூட இருந்து ஆதாயத்தை அனுபவிச்சுட்டு ஆட்சி மாறின உடனே கட்சி மாறி போன பச்சாந்தி கணபதி ராஜ்குமார் மாதிரி இல்ல என் தம்பி. என் தம்பி விசுவாசமான குடும்பத்துல பிறந்தவர். சிங்காநல்லூர் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருந்த அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களோட மகன், அம்மாவோட செல்ல பிள்ளை. அப்பா சீக்கிரமா ஆண்டவன் கிட்ட போனாலும், அப்பா கிட்ட அரசியல் கத்துக்க முடியலன்னாலும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுராஜான புரட்சி தலைவர் வழியில கட்சியை நடத்துற அண்ணன் எடப்பாடியார் கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். உங்களை நம்பி தேர்தல் நிக்கிறாரு. கொங்கு மக்கள் கூறு போட வந்தவனுக்கே சோறு போடி அனுப்புற மக்கள். இந்த மக்கள் நிச்சயமா என் தம்பிய ஜெயிக்க வைப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் களத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. வீரன் மாதிரி வசனம் எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் வடிவேலு ஒரு படத்துல நானும் ரவுடி தான் கத்துற மாதிரி நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. அந்த ஆட்டுக்குட்டி இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி ஆக போறது நிச்சயம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தாமரை கிடையாது, ஒரு கருவேல மரம். அது வளர வளர நம்ம வெட்டிக்கிட்டே
யாத்திரைக்கு போறாரு, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தராரு. இதே அண்ணாமலை கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல மண்ணு நல்ல ஜனம் அப்படின்னு நான் ஒரு உண்மையான கன்னடிகான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கர்நாடகால வாழ்ந்தவர். இப்படி அரசியலுக்காக ஆதாயத்துக்காக மொழியையும் இனத்தையும் மாத்திக்கிறவங்க நல்ல தலைவர் இல்ல. ஒரு மனுஷனா கூட இருக்க முடியாது. ஒரு கிரிமினல் ரொம்ப ஆபத்தானவன். அந்த கிரிமினல் போலீஸ் ஆனா இன்னும் ஆபத்து, அரசியல்வாதியான ஆபத்து. இந்த ஆபத்தானவங்களை தயவு செஞ்சு ஜெயிக்க வைக்காதீங்க. அண்ணாமலை ஜெயிச்சா, மோடி ஜெயிச்சா, பிஜேபி ஜெயிச்சா, இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தல் இதுவாதான் இருக்கும். இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய வரும். இது நான் சொல்லல, பிஜேபி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோட கணவரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியுற மாதிரி வடிவேலு பாசையில சொல்லணும்னா, கரடிய காரி துப்புன சம்பவம் இன்னைக்கு பிஜேபியில நடந்திருக்கு. அந்த அண்ணாமலை வீரன் மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டுல ரோட் ஷோ, மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ராகுல் காந்தி ரோட் ஷோ. இதுல எல்லாரும் வித்து காட்டுறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, முடிஞ்ச அண்ணன் எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்து காட்ட சொல்லுங்கன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்கறதுக்கு குரங்குதான் குட்டிக்காரணம் போடணும். சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும். எங்க அண்ணன் சிங்கம் மாதிரி எங்க தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கே கூட்டம் தேடி வரும். பிஜேபி காரங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் நடத்தணும். பிஜேபி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஒரு ஆணையும் புடுங்கினதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை. ஜிஎஸ்டி போட்டாங்க, வரி போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, பிஜேபி எவ்வளவு மட்டமான அரசியல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது எப்போ? 1998 கருணாநிதி ஆட்சி காலத்துல. அப்ப நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு எப்ப இந்த தேர்தல்ல வந்து அனுதாபம் செலுத்துறாரு மோடி. அவங்களோட கீழ்த்தனமான அரசியல நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி மட்டும் இல்ல, இன்னைக்கு திருட்டு திமுகவும் எத்தனையோ வேஷங்களை போடுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை. ஒரு 4 பொய்யான விளம்பரங்கள் கொடுத்தா போதும், 4 போலி வாக்குறுதிகள் கொடுத்தா போதும். திமுக விளம்பரம் தராங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின தூக்கவே இல்ல, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவர் ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவர் இந்தியாவை காக்க போறாரு. இது எப்படி இருக்குன்னா, உள்ளூர்ல ஓணம் பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாராமா. தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்னும் ஆணி பிடிப்பு புடுங்கல, இதுல இவர் இந்திய மக்களை காக்க போறாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திருட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? ஒரு நல்ல திட்டம் இந்த 3 வருஷ திமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? உங்களுக்காக ஒரு நல்ல திட்டம் வந்ததா? அது இல்லாம அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மா ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, மானிய விலையில ஸ்கூட்டர் கிடையாது, மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது. இப்படி எதுவுமே செய்யாத திமுக மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. திமுக சொல்றாங்க, இந்த முறை திமுக ஜெயிச்சா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா, 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா, 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா? நீங்களே சொல்லுங்க, திமுக ஜெயிச்சா தருவாங்களா? உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? அப்படியே திமுக கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, பாதி தருவாங்க, நாங்க 1/2 லிட்டர் தான் சொன்னோம்வாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவான்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு
கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்துறதே வேலை திமுக காரனுக்கு. திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மாவோட ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் நம்ம. உங்க வீட்டு வாசலுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல கவுன்சிலருங்க வந்து மிரட்டாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை விழுந்தத? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? நமக்குள்ளார ஜாதி சண்டை, இன சண்டை, மொழி சண்டை இதெல்லாம் வந்ததா? அமைதி பூங்காவா தானே இருந்தது தமிழ்நாடு. எப்படி இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாத்துறாங்க? தயவு செஞ்சு நீங்க ஏமாறாதீங்க. உங்க வீட்டுக்கு வர்ற திருடன்னு கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சொத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருட்டு திமுகவையும் நம்ப கூடாது, வேஷம் போட்டுட்டு வர பாஜகவையும் நம்ப கூடாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன நம்ம திமுக வந்து பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே நாட்டுக்கு ஆபத்தானவங்க, நமக்கு தேவையில்லாத ஆளுங்க. வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். உங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து சொல்லி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம். அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு வெளியில வந்து கேண்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுறவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க உரிமைகளுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்களுக்காக போராடுறவங்க ஜெயிச்சு எம்பியா போனோம். என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூஜா தூக்கும், பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்குமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே நாங்க ஜெயிச்சா, அம்மா ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா, ரெட்டால ஜெயிச்சா, நீங்க இழந்த சந்தோஷங்கள், நீங்க இழந்த உரிமைகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவை நம்பின ஆண்டவனை நம்பின மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல்ல உங்க உரிமைகளை காக்கிறதுக்காக தயவு செஞ்சு ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும் காவல் தெய்வமா இருந்து டெல்லியில இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஞ்சா போதையில இருந்து வெளியில வரணும்னா, ரவுடிங்க மறுபடியும் காணாம போகணும்னா, கோயம்புத்தூர் இழந்த கெத்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வரணும்னா என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க செல்ல வேட்பாளர், நல்ல வேட்பாளர், இல்ல வேட்பாளரான அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரெட்டால சின்னத்துல ஓட்டு போடுங்க. இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச நம்ம அன்பு சகோதரர் ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களுக்கும், எங்களுக்கு நிக்க இடம் கொடுத்து நம்ம எம்எல்ஏ அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்துக்கு உதவின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு மறந்துடாதீங்கம்மா, உங்க சின்னம் ரெட்டால, உங்க வேட்பாளர் நம்ம தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடுற புரட்சி தமிழ்
தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவை மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை, இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் உசுறு வச்சுக்கிட்டு வாழ்றவர் உங்க வீட்டு பிள்ளை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வேர்வை நிச்சயம் இதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நிரூபிச்சவர் என் அண்ணன் வேலுமணி அவர்கள். அவர்களோட வெற்றி வேட்பாளர் என் அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரெட்டேல சின்னத்துல வாக்குகளை கேட்டு உங்களை தேடி வந்திருக்கேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் தன்மையா இருப்பாங்க, மென்மையா பேசுவாங்க, உண்மையா நடந்துப்பாங்க. இந்த மக்கள் விருந்திலையும் நம்பர் 1, உபசரிப்பிலையும் நம்பர் 1, அன்புக்கும் பண்புக்கும் பேர் போனவங்க இந்த கோயம்புத்தூர் மக்கள். கோயம்புத்தூர் மக்களை சந்திக்கணும்னால எனக்கு எப்பவுமே டபுள் சந்தோஷம் தான். இந்த அன்பான பண்பான மக்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், நம்ம தம்பிய பாத்தீங்கன்னா உதயநிதி மாதிரி கிடையாதுங்க. 46 வருஷம் ஆனாலும் அப்பா பிடிச்சுக்கிற அரசியல்வாதி கிடையாது. தன் பேர் முன்னாடி தாம் பிறந்த மண்ணு பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் உண்மையான கொங்கு தலைவர். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தக்காரர். அண்ணாமலை மாதிரி ரவுடிங்களை நம்பாம, கணபதி ராஜ்குமார் மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நம்பாம, அம்மாவை நம்பி, அதிமுகவை நம்பி, ரெட்டாலைய நம்பி, அண்ணன் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூருக்கு செஞ்ச நன்மைகளை நம்பி, அம்மா ஆட்சி உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை நம்பி, உங்களை நம்பி களத்துல இறங்கி இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு அடையாளமே அவங்களோட வாக்கு சுத்தமும் வாழ்க்கை சுத்தமும் தான். அப்படி 2 விஷயத்திலையும் தவறாம வாழ்றவர் என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கூட இருந்து ஆதாயத்தை அனுபவிச்சுட்டு ஆட்சி மாறின உடனே கட்சி மாறி போன பச்சாந்தி கணபதி ராஜ்குமார் மாதிரி இல்ல என் தம்பி. என் தம்பி விசுவாசமான குடும்பத்துல பிறந்தவர். சிங்காநல்லூர் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருந்த அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களோட மகன், அம்மாவோட செல்ல பிள்ளை. அப்பா சீக்கிரமா ஆண்டவன் கிட்ட போனாலும், அப்பா கிட்ட அரசியல் கத்துக்க முடியலன்னாலும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுராஜான புரட்சி தலைவர் வழியில கட்சியை நடத்துற அண்ணன் எடப்பாடியார் கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவர். உங்களை நம்பி தேர்தல் நிக்கிறாரு. கொங்கு மக்கள் கூறு போட வந்தவனுக்கே சோறு போடி அனுப்புற மக்கள். இந்த மக்கள் நிச்சயமா என் தம்பிய ஜெயிக்க வைப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் களத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. வீரன் மாதிரி வசனம் எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் வடிவேலு ஒரு படத்துல நானும் ரவுடி தான் கத்துற மாதிரி நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. அந்த ஆட்டுக்குட்டி இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி ஆக போறது நிச்சயம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தாமரை கிடையாது, ஒரு கருவேல மரம். அது வளர வளர நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கணும். பிஜேபி
மொழியையும் இனத்தையும் மாத்திக்கிறவங்க நல்ல தலைவர் இல்ல. ஒரு மனுஷனா கூட இருக்க முடியாது. ஒரு கிரிமினல் ரொம்ப ஆபத்தானவன். அந்த கிரிமினல் போலீஸ் ஆனா இன்னும் ஆபத்து, அரசியல்வாதியான ஆபத்து. இந்த ஆபத்தானவங்களை தயவு செஞ்சு ஜெயிக்க வைக்காதீங்க. அண்ணாமலை ஜெயிச்சா, மோடி ஜெயிச்சா, பிஜேபி ஜெயிச்சா, இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தல் இதுவாதான் இருக்கும். இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய வரும். இது நான் சொல்லல, பிஜேபி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோட கணவரே சொல்லி இருக்காரு. உங்களுக்கு புரியுற மாதிரி வடிவேலு பாசையில சொல்லணும்னா, கரடியே காரி துப்புன சம்பவம் இன்னைக்கு பிஜேபியில நடந்திருக்கு. அந்த அண்ணாமலை வீரன் மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டுல ரோட் ஷோ, மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ராகுல் காந்தி ரோட் ஷோ. இதுல எல்லாரும் வித்து காட்டுறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, முடிஞ்ச அண்ணன் எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்து காட்ட சொல்லுங்கன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்கறதுக்கு குரங்குதான் குட்டிக்கரணம் போடணும். சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும். எங்க அண்ணன் சிங்கம் மாதிரி எங்க தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கே கூட்டம் தேடி வரும். பிஜேபி காரங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் நடத்தணும். பிஜேபி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஒரு ஆணியும் புடுங்கினதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை. ஜிஎஸ்டி போட்டாங்க, வரி போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, பிஜேபி எவ்வளவு மட்டமான அரசியல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது எப்போ? 1998 கருணாநிதி ஆட்சி காலத்துல. அப்ப நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு எப்ப இந்த தேர்தல்ல வந்து அனுதாபம் செலுத்துறாரு மோடி. அவங்களோட கீழ்த்தனமான அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி மட்டும் இல்ல, இன்னைக்கு திருட்டு திமுகவும் எத்தனையோ வேஷங்களை போடுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை. ஒரு 4 பொய்யான விளம்பரங்கள் கொடுத்தா போதும், 4 போலி வாக்குறுதிகள் கொடுத்தா போதும். திமுக விளம்பரம் தராங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலினை தூக்கவே இல்ல, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவர் ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவர் இந்தியாவை காக்க போறாரு. இது எப்படி இருக்குன்னா, உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாராமா. தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்னும் ஆணி பிடிப்பு புடுங்கல, இதுல இவர் இந்திய மக்களை காக்க போறாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திருட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? ஒரு நல்ல திட்டம் இந்த 3 வருஷ திமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? உங்களுக்காக ஒரு நல்ல திட்டம் வந்ததா? அது இல்லாம அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மா ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, மானிய விலையில ஸ்கூட்டர் கிடையாது, மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது. இப்படி எதுவுமே செய்யாத திமுக மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. திமுக சொல்றாங்க, இந்த முறை திமுக ஜெயிச்சா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா, 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா, 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா? நீங்களே சொல்லுங்க, திமுக ஜெயிச்சா தருவாங்களா? உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? அப்படியே திமுக கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, பாதி தருவாங்க, நாங்க 1/2 லிட்டர் தான் சொன்னோம்வாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவான்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்துறதே வேற திமுக காரனுக்கு. திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க,
தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மாவோட ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் நம்ம. உங்க வீட்டு வாசலுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல கவுன்சிலருங்க வந்து மிரட்டாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை விழுந்தத? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? நமக்குள்ளார ஜாதி சண்டை, இன சண்டை, மொழி சண்டை இதெல்லாம் வந்ததா? அமைதி பூங்காவா தானே இருந்தது தமிழ்நாடு. எப்படி இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாத்துறாங்க? தயவு செஞ்சு நீங்க ஏமாறாதீங்க. உங்க வீட்டுக்கு வர்ற திருடனு கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சொத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருட்டு திமுகவையும் நம்ப கூடாது, வேஷம் போட்டுட்டு வர பாஜகவையும் நம்ப கூடாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன நம்ம திமுக வந்து பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே நாட்டுக்கு ஆபத்தானவங்க, நமக்கு தேவையில்லாத ஆளுங்க. வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். உங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து சொல்லி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம். அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு வெளியில வந்து கேண்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுறவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க உரிமைகளுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்களுக்காக போராடுறவங்க ஜெயிச்சு எம்பியா போனோம். என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூஜா தூக்கும், பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்குமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே நாங்க ஜெயிச்சா, அம்மா ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா, ரெட்டால ஜெயிச்சா, நீங்க இழந்த சந்தோஷங்கள், நீங்க இழந்த உரிமைகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல்ல உங்க உரிமைகளை காக்கிறதுக்காக தயவு செஞ்சு ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும் காவல் தெய்வமா இருந்து டெல்லியில இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஞ்சா போதையில இருந்து வெளியில வரணும்னா, ரவுடிங்க மறுபடியும் காணாம போகணும்னா, கோயம்புத்தூர் எழுந்த கெத்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வரணும்னா என் தம்பி சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க செல்ல வேட்பாளர், நல்ல வேட்பாளர், இல்ல வேட்பாளரான அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரெட்டால சின்னத்துல ஓட்டு போடுங்க. இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச நம்ம அன்பு சகோதரர் ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களுக்கும், எங்களுக்கு நிக்க இடம் கொடுத்து நம்ம எம்எல்ஏ அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்துக்கு உதவின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு மறந்துடாதீங்கம்மா, உங்க சின்னம் ரெட்டால, உங்க வேட்பாளர் நம்ம தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.